நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சியில் கூட்டாளி விலகலில் மறுமதிப்பீட்டு கணக்கில் எடுத்துக்காட்டு 5 பார்க்கணும். பிரபு, ரகு மற்றும் சிவா என்ற கூட்டாளிகள் 3:2:1 என்னும் விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். 2017 ஏப்ரல் 1ஆம் நாளன்று பிரபு கூட்டாண்மையிலிருந்து விலகினார். பின்வரும் சரிக்கட்டுதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கட்டடத்தின் மதிப்பு 12,000 உயர்த்துவது. அப்போது சொத்து உயருது, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்கணும். மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு, கட்டிடத்தின் கணக்கு பற்று 12,000. அறைகளின் மதிப்பை 8,500 குறைப்பது. செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, அறைகளின் கணக்கு பற்று, கொடுபடா சம்பள கணக்கு. ஏன்னா இதுவும் நமக்கு ஒருவித நஷ்டம்தான். அப்போது மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, அறைகளின் கணக்கு வரவு, கொடுபடா செலவுகள் கணக்கு வரவு. அடுத்து அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குறிப்பீட்டு பதிவுகள் தந்து மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குறிப்பீட்டு பதிவு போட்டாச்சு. நமக்கு மறுமதிப்பீடு மீதான நட்டமா லாபமான்னு பார்த்துட்டு தான் இந்த குறிப்பீடு நம்ம போடணும். இப்போ நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கு உருவாக்கணும். மறுமதிப்பீடில் இப்போ இங்கே மறுமதிப்பீடு வரவில் இருக்குது. ஸோ கட்டட கணக்கை என்ன செய்யணும், வரவில் மென்ஷன் பண்ணி காட்டணும். 12,000. அடுத்து அறைகலன் 8,500, கொடுபடா செலவுகள் 6,500. ஸோ நமக்கு இப்போ எங்கே அதிகமாக வருது அப்படின்னா 8, 8, 4, 12 இங்கே தான் அதிகமாக வருது. இங்கே வெறும் 12,000. இங்கே தான் நமக்கு என்ன வருது, அதிகமாக வருது. ஓகேங்களா? அப்போ நமக்கு பற்று சைடு தான் அதிகமாக வருது. அப்போ நட்டம், அப்போ மறுமதிப்பீட்டு நட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளோ தூரம் நட்டம் வருது அப்படின்னா இங்கே நமக்கு 15,000 வருது. 8, 8, 2, 10, 14, 15,000. இங்கே நமக்கு 12,000. அப்போ பேலன்ஸு 3,000. அந்த 3,000-ஐ 3:2:1ங்கிற விகிதத்தில் பிரபுக்கும், ரகுக்கும், சிவாவுக்கும் என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ 1,500, 1,000, 500 அப்படின்னு நம்ம பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுத்துட்டு மறுமதிப்பீட்டு நட்டம்னா குறிப்பிட்டு நம்ம என்ன போடுவோம், கூட்டாளிகளின் முதல் கணக்கு பற்று, பிரபுவின் முதல் கணக்கு, ரகுவின் முதல் கணக்கு, சிவாவின் முதல் கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி இந்த கணக்கை முடித்தோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.